இவங்க என்ன தேடிதான் வந்தாங்க. இந்த விஷயத்துல நான் தான் முடிவு பண்ணணும். உன் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு மறைமுகமா சொல்றியா? நேராவே சொல்றமா. எனக்கு வந்த வாய்ப்ப நீயே வேணான்னு தூக்கி போடுற. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வராதா? இத புடிச்சு மேல வந்துட மாட்டோமான்னு எத்தனை பேர் எங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனா நானே எதிர்பார்க்காம இப்படி ஒரு சான்ஸ் வீடு தேடி வந்திருக்கு. இத தவற விட்டா என்ன விட முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. சார், நான் பண்றேன். எப்ப ஆரம்பிக்கலாம் சொல்லுங்க. நீ இந்த நிகழ்ச்சி செய்யறதுல உறுதியா இருந்தா இந்த வீட்ல தங்காத, வேற எங்கேயாவது போய் தங்கிக்கோ. என்னமா சொல்ற நீ? நான் என்னமோ தப்பான வழியில. நானும் அப்படி சொல்லல. ஆனா அந்த பேரும் புகழும் பல பேரை அந்த வழியில தான் கொண்டு போகும். என் பொண்ணுக்கு இது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு நியாயமான காரணத்தை சொல்லுமா. எல்லா முடிவுக்கும் காரண காரியத்தை சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் உன்னை விட பெரியவன். என் வயசும் அனுபவமும் எனக்கு நிறைய விஷயத்த கத்து கொடுத்திருக்க. புதுசா ஒண்ணு நடக்கிறப்பவே இது சரியா தப்பான்னு என் உள் மனசு சொல்லிடும். இது உனக்கு வேணான்னு என் மனசு சொல்லுது. சில சமயம் பெரியவங்க சொல்றத கேள்வி கேட்காம ஏத்துக்க பழகிக்கணும். அதான் உனக்கு நல்லது. தம்பி, இவளை விட்டுருங்க. இவ எந்த நிகழ்ச்சிக்கும் வரமாட்டா. தண்ணி சாப்பிடுறீங்களா? வேணாமா, வேணாம். சரிங்கப்பா, கிளம்புங்க. உங்க மனசு மாறுச்சுன்னா போன் பண்ணுங்கம்மா. வரங்க வரங்க. வாடா. நில்லுடி. ஏற்கனவே நீ போடுற வீடியோவால என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? புது புது ஆளுங்க உன்னை பார்த்து பேசுறதும் உன் கூட போட்டோ எடுத்துக்கிறதும் தெரியாதுன்னு நினைச்சியா? உன்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுதான். எல்லா விவரமும் என் காதுக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. நான் வளர்த்த பொண்ணு நீ எல்லாம் மீறி போயிட மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு நாளா அமைதியா இருக்கேன். இனிமே உன்னை தேடி இந்த மாதிரி யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். நீயும் நீ போடுற படமும் உலகம் முழுக்க போறது பெரிய விஷயம் இல்ல. அதை விட ஒரு நல்ல குடும்பத்துல வாழ்க்கப்பட்டு போறதுதான் நல்ல விஷயம். ஒரு அம்மாவா உன்னை கரையேற்றுற வழியதான் நான் யோசனை பண்ணுவேன். அது மட்டும் நடந்துருச்சுன்னா ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். நீயும் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்கோ. இதுக்கு மேலையும் பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்காம வீட்டு வேலைய கத்துக்கிறதுக்கு பாரு. வீடியோ போடுறேன், அதை போடுறேன், இதை போடுறேன்னு எனக்கு அவமானத்தை தேடி கொடுத்துறாத. நான் இவ்வளவு சொல்லியும் இதுக்கப்புறமும் நீ செல்லும் கைமா இருக்கிறத நான் பார்த்தேன். தொலைச்சு கட்டிடுவேன். மயிலு, 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 கொஞ்சம் சீக்கிரமா மயிலு, பயங்கரமா பசிக்குது. மயிலு மயிலுன்னு அவ பேரே ஏலம் விடுறீங்க. ஏன் என்னெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? நீ கூப்பிடாமலே வருவான்னு எனக்கு தெரியும். அவதான் லேஸ்ல வரமாட்டா. அந்த மயிலு பக்கத்துல இல்லாம இவருக்கு சாப்பாடு இறங்காது போல இருக்கு. கூப்பிட்டீங்களா சார்? உட்கார மயிலு, சாப்பிடலாம். இல்ல சார், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா மயிலு? எனக்கு ஒன்னா சாப்பிடறதான் பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. அதான் மது இருக்காளே சார். இவ இருக்காங்கிறதுனாலதான் நீ கூட உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிறியா? இதென்ன வம்பா இருக்கு ஜீவா? ஏன் சாப்பிட வரலன்னு அவளை கேளுங்க. ஏன் தலையே எதுக்கு உருட்டுறீங்க? மது, உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி பேசாத மது. நானும் வந்ததுல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். மயிலு நார்மலா தான் இருந்தா. நீ பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவ டோட்டலாவே மாறி இருக்கா. காலையிலேயே நீதான் ஏதோ சொல்லி இவளை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருக்க. அந்த டென்ஷன்ல தான் இவ என் கூட வர்றதுக்கே யோசிச்சுட்டு இருந்தா. வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் நீ தான் இவ கூட பேசிட்டு இருந்திருக்க. அதனாலதான் இப்ப இவ என் கூட உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிறா. இதெல்லாம் உங்களோட கற்பனை ஜீவா. தெரிஞ்சவங்கிறதால தான் நான் சும்மா தான் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்களே எதையாவது நினைச்சுக்கிட்டே என் மேல பழி போடாதீங்க. மது, நீ உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். மயிலு, நீ சொல்லு, இவ அடிக்கடி உன்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கா? உன்னை பயமுறுத்துற மாதிரி இவ ஏதாவது பேசிட்டு இருக்காளா?
அதனாலதான் நீ என்னை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கியா? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். நான் போலீஸ் ஆபீசர் ஆக போறவ. என்ன யாரும் பயமுறுத்த முடியாது. என் மனசுக்கு சரின்னு பட்டதை தான் நான் செய்யறேன். நீங்க அனாவசியமா மதுவை சந்தேகப்படாதீங்க. இப்போ நீ இல்ல மயிலு, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு இவன் மேலதான் சந்தேகமாவே இருக்கு. உனக்கும் இவளுக்கும் ஒத்து போகாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பல சமயத்துல நானே அதை பார்த்திருக்கேன். உன் மேல இவ திருட்டு பட்டம் கட்டினவ தானே? இவளை தவிர மத்தவங்க யாரும் உன்கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு சான்ஸே இல்ல. இவதான் உன்னை ஏதோ சொல்லி மிரட்டி வச்சிருக்கா. அந்த பயத்துலதான் நீ உண்மையை பேச மாட்டேங்கிறியோன்னு எனக்கு தோணுது. போதும், நிறுத்துங்க ஜீவா. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஆனா இவ உங்க குடும்பத்துக்கும் இவளுக்கும் சம்பந்தமே இல்ல. இவ முன்னாடி நீங்க என்ன சந்தேகப்படுறதும் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றதும் எனக்கு அசிங்கமா இருக்கு ஜீவா. இவளெல்லாம் நான் ஒரு ஆளாவே நினைக்கிறது கிடையாது. இவ விஷயத்துல நான் தலையிடுறதும் கிடையாது. இவள எதுக்கு நான் மிரட்ட போறேன்? உன் நடிப்பை நல்லாவே மெயின்டைன் பண்ற மது. ஆனா நான் உன்னை நம்புறதாவே இல்ல. மயிலு, இவ உன்னை என்ன சொல்லி மிரட்டி இருப்பான்னு கூட எனக்கு தெரியும். உன் அக்கா இவ வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ வாழ்க்கைய சொல்லி பயமுறுத்தி தானே உன்னை மிரட்டி வச்சிருக்கா. மலரோட கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சிருக்கேன். அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா உண்மையை சொல்லு, எதுக்காகவும் பயப்படாத. நீங்க எப்படி கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான் சார். யாருக்கோ பயந்தெல்லாம் நான் ஒண்ணும் பொய் சொல்லல. அதுக்கான அவசியமும் எனக்கு இல்ல. உங்களை காப்பாத்தினது நான் இல்ல, மதுதான். இத நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம் சார். ஆனா உண்மையை சொல்லுன்னு தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க சார். இன்னொரு தடவை இத பத்தி கேட்டீங்கன்னா நான் இங்க இருக்க மாட்டேன் சார். எங்கேயாவது போயிடுறேன். மயிலு, அந்த அப்பாவி பொண்ணை நீ எந்த அளவுக்கு மிரட்டி இருக்கங்கிறது நல்லாவே தெரியுது மது. இங்க பாரு, ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. நீ மயில வேணா மிரட்டலாம், ஆனா உண்மையை எப்பவுமே உன்னால மிரட்டி பணிய வைக்க முடியாது. இன்னும் ஒரு வாரம் தான் மது. நீ செஞ்ச பொய் சத்தியத்துக்காக கடவுள் நிச்சயமா உன்னை தண்டிப்பாரு. அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். நில்லு கையல். வழியை விடு, இல்லனா மரியாதை கெட்டுரும். நான் உன்னை பாக்குறதுக்கு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கையல். என் முடிவை தான் நான் அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டேன்ல. அப்புறமும் எதுக்கு என் பின்னாடி சுத்திட்டு இருக்க? எல்லாம் காதலும் ஒரே அட்டம்ப்ட்ல ஓகே ஆகுறது இல்ல கையல். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணாதான் சக்சஸ் ஆகும். நீ வாழ்க்கை முழுக்க முயற்சி பண்ணாலும் நான் உன் காதலை ஏத்துக்க போறதில்ல. வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிடுவேன். நீ தான் தள்ளாத வயசுல தனியா அல்லாடுற மாதிரி ஆயிடும். என் பின்னாடி சுத்தி டைம் வேஸ்ட் பண்ணாம வேற பொண்ணை பாத்துக்க. நில்லு கையல், ஒரு நிமிஷம். என்ன இது? பிரிச்சு பாரு. படி கையில. அன்புள்ள கையில், உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு நீ தான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்ட. ஆனா எனக்குள்ள இருக்கிற காதலை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் இந்த லெட்டரை ரத்தத்தால எழுதியிருக்கேன். உடம்பு முழுக்க ரத்தம் விடுற மாதிரி நீ எனக்குள்ள கலந்திருக்க. தயவு செஞ்சு என் காதலை ஏத்துக்க ப்ளீஸ். ரத்தத்துல லெட்டர் எழுதினா காதல் வராது,
இவன் இவ்ளோ லூசா இருக்கானேன்னு கோவம் தான் வரும். நான் லூஸ் ஆனதே உன்னாலதான் கையல். உன்னை தவிர வேற எதையும் என்னால நினைக்க முடியல கையல். சாப்பிடுறப்ப, வேலை செய்யறப்ப, படுக்கிறப்பன்னு எல்லா நேரத்திலயும் உன் நினைப்பு தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுன்னு எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு. நீயும் என் காதல புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்க ப்ளீஸ். உன்னையே நினைச்சு நினைச்சு ஏய், உன் காதல் எனக்கு புரியாம இல்ல. ஆனா என்னால அதை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா என் அழகுக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நீ இல்ல. எனக்கு வர புருஷன் எப்படி இருக்கணும்னு எனக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. என் எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயம் கூட உன்கிட்ட இல்ல. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன் அப்ளிகேஷனை எடுத்துக்கலாம் நினைக்கிற அளவு கூட உனக்கு தகுதி இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு வேஸ்ட் பீஸ். உன்ன மாதிரியே வேஸ்டா உனக்கு ஒரு பொண்ணு மாட்டுவா. அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன விட்டு. உன்னை தவிர வேற யாரையும் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாது கையல். நீ என் வாழ்க்கையில இல்லனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். நான் வேணா உன் காலில் விழுறேன் கையில. காதல பிச்சை கேட்டு வாங்க முடியாதுடா, அது தானா வரணும். நீ என் காலில் விழுந்து கதறினாலும் இந்த ஜென்மத்துல நான் உன் காதலை ஏத்துக்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லாத கையில. உன்னை காதலிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சவால் விட்டுருக்கேன். அதுல தோத்துட்டா பெரிய அசிங்கமாயிடும். நீ தோக்க கூடாதுங்கிறதுக்காக ஏன் வாழ்க்கை என்னால பலி கொடுக்க முடியாது. என்னையே சுத்தி சுத்தி வர்றதும் காதலிக்க சொல்லி புலம்புறதும் இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். இன்னொரு தடவை இந்த மாதிரி தொந்தரவு செஞ்ச உன் மேல கேஸ் கொடுத்து ஆயுசுக்கும் உள்ள இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். நான் தோத்து போறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை கையில. எனக்கு நீ வேணும். உன் கூட 100 வருஷத்துக்கு சந்தோஷமா நான் வாழணும். அது மட்டும் நடக்கலனா நான் செத்துருவேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் செத்துருவேன்டா முட்டாள். என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம போயிடும். இவ்ளோ நேரம் நீ கெஞ்சினல்ல, இப்ப நான் கெஞ்சுறேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. என்ன நிம்மதியா இருக்க விடு. கயல், உன்னை என்னால விட முடியாது கயல். கையை விட ராஸ்கல். இன்னொரு வாட்டி என்ன தொட்ட வெட்டிடு வேண்டாம் உன்னை. என் வழியில திரும்பி வந்த உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது. மயிலு, நான் ஜாகிங் கிளம்புறேன். வந்த உடனே குளிச்சுட்டு சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புற மாதிரி இருக்கும். நீ டிஃபன் ரெடி பண்ணிடுறியா? பண்ணிடுறேன் சார். மயிலு, ராமசாமி என்ன வர்றதுக்கு நாளாகும் போல இருக்கு. அதான் மயிலு உன்னை டிஸ்டர்ப் பண்றேன். ஒன்றும் தப்பா எடுத்துக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் மயிலு. சார், சொல்லு மயிலு. நேத்து ராத்திரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். மயிலு, உன் கோவம் நியாயமானதுதான். நானும் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். ஐ எம் வெரி சாரி மயிலு. மது, ஜாகிங் வரியா? இல்ல ஜீவா, நீங்க போயிட்டு வாங்க. ஓகே. நீ மயில் கிட்ட பிரச்சனை பண்ண மாட்டேன்னு நம்புறேன். பார்த்துக்கோ. இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை. நிலைமை கை மீறி போய்கிட்டு இருக்கு. நான் போய் சத்தியம் தான் செஞ்சேன்னு ஜீவா கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு தண்டனை கிடைக்கணும் வேற சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் அவருக்கும் மயிலுக்கும் வேற நெருக்கம் அதிகமாகிட்டே இருக்கு. போற போக்க பார்த்தா எப்ப வேணும்னாலும் மயில் என்ன போட்டு கொடுத்துருவான்னு தோணுது. அது நடந்துருச்சுன்னா ஜீவா எனக்கு கிடைக்கவே மாட்டாரு. என் வேஷம் கலையறதுக்குள்ள எங்க கல்யாணத்தை முடிச்சிடணும். அதுக்கு என்ன வழிங்கிறது அப்பாதான் சொல்லணும். இப்பவே நான் ஏற்காடு கிளம்புறதுதான் சரியா இருக்கும்.
வழக்காடு கிளம்பிட்டியா மது? ஆமா, சார் வந்தோடனே சொல்லிட்டு போ. நான் ஜீவா கிட்ட போன்ல பேசிக்கிறேன். நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஜீவா சப்போர்ட்டுக்கு இருக்கிற தைரியத்துல தப்பு பண்ணிடாத. உங்க அக்கா வாழ்க்கைய மைண்ட்ல வச்சுக்க. சார் டிஃபன் செய்ய சொல்லிட்டு போயிருக்காரு. எதுவுமே இல்லாம நான் என்ன பண்றது? என்கிட்ட கூட காசு இல்லையே. தேனிக்கிட்ட பணம் கொடுத்து வரேன்னு அம்மா சொல்லுச்சு. அவ வந்தா கூட சமாளிச்சிடலாம். நில்றா. தம்பி தம்பி, வணக்கம் தம்பி. வணக்கம் சித்தப்பா. என்ன இந்த பக்கம்? உங்களை பார்க்க தான் வந்துகிட்டு இருந்தோம். என்ன பார்க்கவா? என்ன விஷயம் சொல்லுங்க சித்தப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சித்தப்பா, கடைக்கு போயிட்டு இருக்கோம். அப்புறமா வீட்டுக்கு வரீங்களா? பேசலாம். இல்ல தம்பி, ரோட்ல வழி மறிச்சு இப்படி கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஆனா ரொம்ப அவசரம். இது என் பிள்ளையோட வாழ்க்கை பிரச்சனை தம்பி. நீங்க மட்டும் உதவி செய்யலன்னா என் பிள்ளைய நான் பறி கொடுத்துருவேன் தம்பி. சரி, அப்படி ஓரமா வாங்க, பேசலாம். மலரோட தங்கச்சி இருக்குல்ல, அந்த பொண்ணோட பேர் என்னடா? கயல், கயல்விழி. கையலா, அவளை பத்தி ஏன் பேசுறீங்க? பதறாதம்மா, நல்ல விஷயம்தான். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கையில் அடிக்கடி தன்னே படம் முடிச்சு நெட்ல வீடியோ போடுமா. அதை இவன் பார்த்திருக்கான். அது படத்தை பார்த்து பார்த்து இவனுக்கு அந்த பிள்ளை ரொம்ப பிடிச்சு போச்சுமா. கையிலகிட்டே நேரம் அதை பத்தி போய் பேசியிருக்கான். அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னு சொல்றதோட விட்டுருக்கலாம். ஆனா 4 பேர் முன்னாடி ரோட்ல வச்சு இவனை அடிச்சிருக்குமா. இவன் ரோட்ல நின்று தான் விருப்பத்தை சொன்னதும் தப்பு, அந்த பொண்ணு இவனை அடிச்சதும் தப்பு. ரெண்டும் சின்ன சிறுசுக்கு தானே, அதான் பக்குவம் இல்லாம நடந்துகிட்டாங்க. இவன் அந்த பொண்ணு கையால அடி வாங்கினதை கூட பெருசா எடுத்துக்கல தம்பி. அது வேணான்னு சொன்னதை தான் இவனால தாங்கிக்கவே முடியல. கையால் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு இவன் மருந்த குடிச்சு சாக போயிட்டாமா. எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே புள்ள, இவனையும் பறி கொடுத்துட்டா அதோட எங்க வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியதாம்மா. புள்ள போன வேதனை தாங்காம நாங்களும் நாண்டுகிட்டு சாக வேண்டியதுதான். வினோத், என்னதெல்லாம்? கையில கொண்டு பிடிக்கலன்னா ஒதுங்கிடு. இல்ல அவ மனசை மாத்த முயற்சி பண்ணு. அதை விட்டுட்டு ஏன் இந்த கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? எனக்கு கையில ரொம்ப பிடிக்கும். அவன் நினைப்புதான் என்ன பாடப்படுத்திட்டு இருக்கு. அவ இல்லாம வாழவே முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். ஆனா கையில் என் காதுல புரிஞ்சிக்கவே இல்லை. என்னை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. அந்த வேதனை என்னால தாங்க முடியல. அவ எனக்கு கிடைக்க மாட்டான்ற ஒரு பயத்துலதான் நான் அப்படி பண்ணிட்டேன். தப்பு வினோத். அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு பார்த்தல. இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கையில மறந்துட்டு உன் குடும்பத்தை காப்பாத்துற வழியை பாரு. ஏய், 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 என்னது? எந்திரி. என்னால கையில மறக்கவே முடியாது. அவ இல்லாம வாழுறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்க தான் என்ன அவளோட சேர்த்து வைக்கணும். நீங்க சரின்னு சொல்ற வரைக்கும் நான் உங்க காலை விட மாட்டேன். என்ன சித்தப்பா இதெல்லாம்? இவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? எந்திரி சொல்லுங்க சித்தப்பா. டேய், வினோத், எந்திரிடா. எந்திரி, எந்திரா. எந்திரிடா. நானும் இவன்ட்ட நிறைய பேசி பார்த்துட்டேன் தம்பி. இவன் கேக்குற மாதிரியே தெரியல. அந்த பொண்ணுதான் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். பெத்த பிள்ளையோட ஆசையை நிறைவேற்ற வேண்டியதானே ஒரு பெத்தவங்களுடைய கடமை. இது நடக்காது முடியாதுன்னு சொல்றதை விட ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாமேன்னு தோணுச்சு. அதான் இவனை கூப்பிட்டுக்கிட்டு உங்களை பார்க்கலான்னு வந்தேன். நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் தம்பி.
சித்தப்பா எனக்கு புரியல, இந்த விஷயத்துல நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கயலு உங்க கொழுந்தியா தானே, எங்களுக்காக நீங்க உங்க மாமியார்கிட்ட போய் பேசி பார்க்க முடியுமா? எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு இன்னும் 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள நான் எப்படி இவங்க வீட்டுக்கு போய் கல்யாண பேச்சு பேச முடியும்? 10 நாள் ஆனாலும் 10 வருஷம் ஆனாலும் உறவு உறவு தானே தம்பி. அந்த வீட்டுக்கு நீங்க தான் மூத்த மருமக. உங்க மாமியார் வீட்டுல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல. தயவு செஞ்சு இதை முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் உங்களை ரொம்ப சங்கடப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. என்னால இவன் படுற கஷ்டத்தை பார்க்க முடியல. ஒரே ஒரு தடவை எங்களுக்காக முயற்சி பண்ணி பாருங்க.